நீ உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நம்ம முதலமைச்சர் நமக்காக உழைக்கிறாரா இல்லையா? நம்ம முதலமைச்சர் நமக்காக வாழ்றாரா இல்லையா? இடையூறுக்கு மன்னிக்கணும். தமிழ்நாட்டில் நம்ம மனிதர்கள் எல்லாருமே கொஞ்சம் இயல்பு வாழ்க்கையில் சாதாரணமாக ஜாலியாக இருக்கணும்னா எல்லாருமே காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பணம் இருந்தால் ஜாலியாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடலான்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் அரசியல் வந்த அப்புறம் எனக்கு ஒரு சின்ன புரிதல் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மெம்பராக இருக்கணும். இல்லை அவங்க சொல்கிறலாம் கேட்டு அவங்களுக்கு ஒரு அடிமையாக ஒரு கொத்தடிமையாக இருக்கணும். பேசிக்காக சொல்லணும்னா அந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா கூட அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் அதில் என்ன அநியாயம் வேணால் பண்ணலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இப்போ அரசியல் வந்த அப்புறம் நான் பார்க்குற நிறைய விஷயங்களில் நிறைய கனெக்ட் ஆகுது. ஏன் நான் இதை பற்றி சொல்கிறேன்ற இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பல இடங்களில் கிராம சபா கூட்டம் நடந்திருக்கு. எல்லா கிராமத்திலும் நடக்கும். ஸோ அங்கே சில பல கிளாஷ், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு கிளாஷ் நடந்திருக்கு. அது என்னன்றதை விரிவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் கரூரில் 41 பேர் இறந்துருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு உதவி யாருனா பண்ணியிருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு யாருனா போயிருக்காங்கன்னு கேட்டால் டவுட்டுன்னு சொல்லலாம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்கள தொல்லை பண்ணுறது கிட்டத்தட்ட அந்த 41 வீட்லேயும் பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து நிறைய பேர் போய் இம்சை பண்ணிகிட்ருக்காங்க, தொல்லை பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன விஷயன்றதையும் நான் தெளிவாக விளக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் டெய்லி இதே வேலையாக போச்சு. இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து அவங்கள ஆதரிக்கிறவங்க, அவங்கள பற்றி பேசுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது டெய்லி நடக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லில் இருக்க ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே காவல்துறையிலையும் சில சலசலப்பு நடந்திருக்கு. அதையும் விரிவாக பார்ப்போம். அதுக்கப்புறம் திருமாவளவன் ஒரு வண்டி இடித்த கேஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு அந்த சைடு, அதாவது அட்வொகேட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம், அந்த இடித்தவர் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் தான், அந்த வண்டி கிளாஷ் ஆனவர். அவரை பார்த்தீங்கன்னா ரோட்டில் அவர் வண்டியை தள்ளி விட்டு என்னென்ன பண்ணாங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஸோ அதுக்கு அந்த அட்வொகேட் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. அவங்களாம் நிஜமாலே ஆதங்கத்தில் இருக்காங்க, கோவத்தில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி. ஸோ அந்த விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பேச போகிறோம். முக்கியமாக நான் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம், நேற்று முன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பண்ணை திறப்புழா சென்னை வில்லிவாக்கம், மத்திய சென்னையில் வில்லிவாக்கத்தில் பாடி பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு திறப்புழா நடந்திருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார். அவர் வந்து தான் இனாகிரேட் பண்ணி வச்சிருந்தார். ஸோ அதுக்கு முன்னாடி நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வர வரைக்கும் அந்த ரோடெல்லாம் மக்கள் பட்ட அவதிகள், அதே மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி ஒன் வே ஆக்கி விட்டு கட் அவுட் வச்சு கொடிகள் வச்சு மக்களுக்கு நிறைய இடையூறு. அதையும் என்னன்றதை பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்ம ஒருத்தர் அவங்க ஒருத்தர். அதாவது இந்த தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீ நான் வேறன்றதை இப்போ தான் நான் உணர்றேன். ஸோ நம்ம எல்லாருமே பேசுகிறோம் சமூக நீதி, எல்லோரும் சரிசமம்லாம். நான் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயம் என்னும்போது இதை நம்ம எடுத்து சொல்லி தானே ஆகும். இதுக்கு ஒரு நியாயம் எப்படின்றதுன்னு தெரியல. மக்களாகிய நீங்கள் தான் கமெண்டில் அதை தெரியப்படுத்தணும், இதை எப்படி மூவ் பண்ணலான்றதை. ஸோ விரிவாக பார்ப்போம். எல்லாத்தையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் சைடு அம்பானிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கிராம சபா கூட்டம் இது பேசிக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வருஷத்தில் 4 டேட்டில் இது பண்ணுவாங்க. இந்த கூட்டம் ஒன்று நடத்துவாங்க. பேசிக்காக ஒரு கூட்டம்னும் போது ஒரு 300 பேர் 500 பேருக்கு மேலே இருக்கணும். ஒரு கிராம சபை கூட்டத்தோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஓட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 10% ஆளுங்களாச்சா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அங்கே பேசுகிற விஷயங்கள்லாம் பாஸ் பண்ணுவாங்களே. இத்தனை பேர் ஓகேன்னு சொன்னால் தான் அந்த விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 10% இருந்தால் தான் நடத்த முடியும். அப்படி இல்லை, ஆளுங்க கம்மியாக இருக்காங்க, அந்த கூட்டத்தில் அவ்வளோ பேர் இல்லைன்னா அவங்க அங்கே பேசுகிற விஷயங்கள்லாம் எடுபடாது. அது பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகாது. இதுதான் பேசிக்கான ரூல்ஸ்னு சொல்லலாம். இதுக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு கிராமத்தில் இங்கே ஒயின் ஷாப்பே வரக்கூடாது, அதாவது மதுபான கடையே வரக்கூடாதுன்னா அந்த கிராமத்தில் அந்த சபையில் பார்த்தீங்கன்னா அதை பேசி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை பாஸ் பண்ணிட்டாங்க. இங்கே இனிமேல் ஒயின் ஷாப் திறக்கக்கூடாது, ஒயின் ஷாப்பே வரக்கூடாது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊருக்கு அங்கே ஒயின் ஷாப், அந்த மதுபான கடையே வராது. ஸோ எவ்வளோ தான் அரசாங்கம் ட்ரை பண்ணாலும் முடியாது. காரணம் ஹைகோர்ட்டோட ஆர்டர் இது. ஸோ உயர் நீதிமன்றத்தில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க, அந்த கிராம சபையில் ஒன்ஸ் அதை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அங்கே அதை கொண்டு வரவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் பவர் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல இந்த கிராம சபா கூட்டம் நடந்திருக்கு. எடுத்து சொல்லணும்னா திருப்பூர்லேயும் அப்புறம் வேலூர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்பு நடந்த விஷுவல்ஸ் நான் பார்த்தேன். அதாவது
ஒரு எம்பி உட்காந்து பேசுகிறார் அந்த இடத்துல. இந்த மாதிரி முதலமைச்சரோட புகழ், கருணாநிதி அவர்களோட புகழெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராம சபா மீட்டிங்கில் பேசுகிறாரு. அப்போ ஒருத்தர் எந்திரிச்சிருந்து கேள்வி கேட்குறாரு. அவர் ரொம்ப நேரமாக அதை கேட்குறாரு. முதலமைச்சர் அதை பண்ணார் இதை பண்ணாரெல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருந்தது. நடுவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரூரில் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, ஒரு நடிகர் ஒருத்தர் எந்திரிச்சு ஓடி போயிட்டாரு. இதை பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணுறது. அதாவது இந்த கூட்டம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தண்ணி வசதி இருக்கா, ரோடு சரியாக இருக்கா, இல்லை மக்களுக்கு எல்லாமே கிடைக்குதா, இல்லை குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறது தான் அந்த கூட்டமே நடத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட புகழும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட புகழும், ஸோ அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை பற்றி தரை குறைவாக பேசுகிறதும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கிராம சபா மீட்டிங்கில் பல இடத்துல நடந்திருக்கு. ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுன்னு கேள்வி கேட்குறாரு. அதாவது அந்த கூட்டத்தில் இருக்க கிராமத்தில் ஒரு பொதுமக்களாகிய ஒருத்தர் எந்திரிச்சுன்னு கேள்வி கேட்குறாரு. ஏங்க, இந்த கூட்டத்துக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? எங்களோட குறைகள், இங்கே தண்ணி வசதி கம்மியாக இருக்குது, எங்கள் குறைகளாக பேச வந்திருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் உட்காந்துக்கிட்டு விஜய் அவர்களை பற்றியும் வேறு கட்சியை பற்றியும் வேறு நிகழ்ச்சியை பற்றிலாம் பேசுகிறீங்களே, இதுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, என்ன பேச வந்தீங்களோ அதை பேசுங்கன்னு எம்பியை பற்றி டைரெக்டாக கேட்குறாரு. மக்களை பார்த்துருங்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்கன்ட்டு. அதை கேட்ட உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நபரை கூப்பிட்டு ஒரு காவல்துறை, அங்கே இருக்கிற காவல்துறையெல்லாம் வந்து அந்த நபரை கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு போய் வெளியே அமுச்சு வச்சுட்டாங்க. அதாவது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர், அவர் எம்பி எதிர்த்தே நீ கேள்வி கேட்குறியான்னு சொல்லி அவரை தூக்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துல நடந்திருக்கு. வேற ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி பேசும்போது நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நம்ம தோழர்கள்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டு, இந்த முதலமைச்சர் வரும்போது போகும்போதெல்லாம் இந்த சாலை வசதி, ரோடு வசதி, அவர் பேசுறதுக்கு மைக்கெல்லாம் பக்கவாக அரேஞ்ச் பண்ணுறீங்களே, அதே மாதிரி நம்ம கிராமத்திலும் இந்த சாலை வசதி, ரோடு வசதி, பேசுறதுக்கு மைக்கு கூட நம்ம கிராமத்தில் கிடையாது, அதெல்லாம் முதல்ல கொண்டு வாங்க, இந்த முதலமைச்சரோட புகழெல்லாம் அப்புறமா பாடலாம், முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மக்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுங்கன்னு சொன்னோம்னா அங்கே வாக்குவாதம் இருக்கு. திமுகக்கும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த தோழர்கள் நிறைய பேர் அங்கே இருந்திருக்காங்க, நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தோழர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம உள்ள வந்த அப்புறம், தமிழக வெற்றி கழகம் உள்ள வந்த அப்புறம் இந்த மாதிரி பல இடத்துல நம்ம பார்த்த இந்த 2 வீடியோ தான் நம்ம பார்த்தோம். 2 இடத்துல வேலூர்லையும் திருப்பூர்லையும் நடந்ததான் நம்ம பார்த்தோம். அதனால நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை கிராமத்தில் நடந்திருக்கும் அதெல்லாம் வீடியோ கிளிப்பிங்கில் தான். நாங்கள் வீடியோ எடுக்கும்போதே அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நினைக்கிறேன், அவர் முறைக்கிறாரு, வீடியோ எடுக்காதப்பா, யாரை கேட்ட வீடியோ எடுக்கிற, எம்பி அங்கே உட்காந்து சொல்கிறப்பா வீடியோ விஷுவல்லாம் எடுக்காதப்பா, கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல இடத்துல எடுத்திருந்தால் எங்கெங்கே என்னென்ன அநீதி நடந்திருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிராமத்தில் நடக்குது. கிராமத்தில் பொய்யான பிரச்சாரம், விஜய் அவர்கள் வந்து தப்பான விஷயத்தை பண்ணிட்டார், இத்தனை பேரை பண்ணிட்டாருன்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வரதானே போகுது, இன்னைக்கு வருது இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. குற்றமே செய்யாத ஒருத்தரை குற்றவாளின்னு சொல்லி ஒரு கிராம சபா மீட்டிங்கில் பேசுறது மிகப்பெரிய தவறு. அதுக்கு கேஸ் கூட ஃபைல் பண்ணலான்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் நிலைமைகள். அதுக்கப்புறம் நிர்மல்குமார், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு மாவட்ட செயலாளர், நமக்கு நெருங்கிய நண்பர் தான். அவரை பார்த்தீங்கன்னா நேற்று அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேட்டதுக்கு என்னென்னா, இந்த நீதிபதியை பற்றியும் அதுக்கப்புறம் முதலமைச்சரை பற்றியும் தவறான பதிவுகளை ஃபேஸ்புக்கில் எழுதினாருன்ட்டு. ஸோ யோசிச்சு பாருங்கள், அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க எந்தெந்த மாவட்ட செயலர் எந்தெந்த ஊரில் இருக்காங்க, எந்தெந்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் தூக்கு, ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணுறாங்க, உடனே கேஸை போடுன்னு சொல்லி. அதாவது தமிழ்நாட்டில் பல யூடியூப் சேனல்கள் இயங்கிட்டு வருது. அதாவது யூடியூப் ப்ரூட்டர்ஸ்லேருந்து பேரலையிலேருந்து நிறைய சேனலில் எல்லாருமே அவதூறு தான் பேசுகிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட், அதாவது உயர் நீதிமன்றத்தில் திமுகவுக்கு ஆதரவாக வந்தது, நம்ம விர்ச்சுவல் ஓரேஸ் பேசுகிறாங்கன்னு கேஸ் போடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்த கேள்விகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து நிறைய பேர் தப்பாக போடுறாங்களே, அங்கே இருக்கிற நீதிபதியெல்லாம் கலாய்ச்சி நிறைய பேர் போடுறாங்க. நம்ம தலைவருக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக வருதுன்னு தெரிஞ்சோன்னா அவ்வளோ அவதூறுகள் பரப்புறாங்க. இவங்களை யாரையும் அரெஸ்ட் பண்ணவே இல்லையே, ஏன் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளை மட்டும் அரெஸ்ட் பண்ணுறீங்க? அவங்கள அரெஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கிற நிறைய நிர்வாகிகள், வேறு மாவட்ட செயலர்கள் எல்லாருமே ஒன்று கூடி ஸ்டேஷனில் போய் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நிர்மல்குமார், அதாவது அரெஸ்ட் பண்ண வர நபரை பார்த்து, உங்ககிட்ட பல வாட்டி நான் சொல்லிட்டேன், நீ கேட்கவே இல்லை, இப்போ மாட்டிக்கினியா, நான் அப்போவே சொன்னேன் நீ கேட்டியான்னு சொல்லி ஒரு பதிவு, அவரை தப்பாக பேசி ஒரு பதிவு, அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் திமுகவோட நிர்வாகி அந்த ஆள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம தோழர்கள் போய் ஸ்டேஷனில் போய் இதை கொடுக்குறாங்க. ஏன் இவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணல, ஸ்டேஷன்ல இருந்தே ஒருத்தர் பதிவு போடுறாராம், அதை எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க வந்த கூட்டத்தெல்லாம் சேர்ந்து நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடுறீங்க, எல்லாருமே வண்டியில் இருங்கன்னு சொல்லி அங்க வந்த நம்ம தோழர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு வேன்ல ஏற்றி அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. அது எப்படின்னா தள்ளுறாங்க, இழுக்கிறாங்க, ஒரு மாவட்ட செயலரை தள்ளி இழுத்து உள்ள தள்ளி கூப்பிட்டு போறாங்க. ஸோ என்ன நியாயம் இதில் யாருக்கு நியாயம்னு நம்ம பேசுவோம். அதாவது முதலமைச்சரை விமர்சனம் பண்ணிட்டோமா, அதனால பார்த்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது திண்டுக்கல்ல நேற்று நடந்த விஷயம். இன்னும் வரும் நேரத்தில் பாருங்கள், இன்னும் அடுத்த வாரம்லாம் எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். எங்கே சட்டம், எல்லாரும் எங்கே சட்டத்தை மதிக்கிறாங்க
ஸோ இப்படி அதாவது திமுக ஆதரவு இதான் முன்னாடி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் வாழணும்னா காசு பணம்லாம் தேவையில்லை, திமுக ஆதரிச்சா ஜாலியாக இருக்கலாம். இல்லை திமுக எதிர்த்து பேசணும்னா அரெஸ்ட் பண்ணுறது, கைது பண்ணுறது, அவங்களுக்கு இடையூறு பண்ணுறது, அவங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்குறது, இதே தான் தமிழ்நாட்டில் நடந்துருக்கு. இத்தனை நாளாக நமக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கு. என்னைக்கு நம்ம அரசியலுக்குள்ள காலம் எடுத்து வச்சோமோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பேக் டு பேக் நமக்கு தெரிய வருது. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டுங்க. நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், எஃப்ஐஆர் போட்டுங்க. நாங்களும் ரிமாண்ட் வாங்கிட்டு அவங்களும் ரிமாண்ட் பண்ணுங்க. மற்றபடி எங்களுக்கு எதுவும் இல்லை. நாங்க கூட்டு போறோம்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம திருமாவளவன் சாரோட இஷ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 days முன்னாடி தான் அதை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கும்போது ரவுடிசம்னா என்னன்றதை நம்ம அந்த வீடியோ பார்த்தா கற்றுக்கலாம். ஒன்றுமே கிடையாதுங்க, வண்டியில் லைட்டாக தட்டும், அது இவர் வந்தோன்னே தெரியாமல் பட்டுச்சுப்பான்னு சொல்லியிருந்தா 2 பேரும் பேசியிருந்தா அது முடிஞ்சிருக்கும். அந்த நபரோட வண்டியை தூக்கி ரோட்டில் தள்ளி விட்டுட்டு அவர் அடித்து, இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடித்து கூட்டு போன எங்கே தெரியுமா, பார் கவுன்சில் உள்ள. அதுவும் அடி வாங்குறவர் யார் தெரியுமா, அது இவர் வந்து ஒரு அட்வொகேட்டு. அந்த அட்வொகேட்டுன்னு கூட பார்க்காம, அவர் வண்டியிலே அட்வொகேட் சிம்பிள் இருக்குது, அப்போ அட்வொகேட்டுன்னு கூட பார்க்காம அவர் அடித்து பார் கவுன்சில் உள்ளே போய் வேறு அடிச்சிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர், அதாவது அட்வொகேட் டீம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு கோவம் வருமா வராதா, அவங்களுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது. அவர் அந்த வீடியோவிலே சொல்கிறேன், எங்களுக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே இருக்கிற ஜாதி மதம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே அட்வொகேட். ஸோ அந்த ரத்த குதிப்பில் நாங்கள் இதை கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி அவங்க ஒரு கண்டனம் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்க குரல் கொடுக்குறோமோ இல்லையோ, கோயம்புத்தூர் சங்கம் முதல்ல குரல் கொடுத்துருக்கு. எமர்ஜென்சியா கூட 9:50க்கு மீட்டிங்கை கூட்டி 10 நிமிஷத்துல அனௌன்ஸ் பண்ணி பாய்காட் பண்ணிருக்காங்க. ஆனா தாக்குதல் நடத்தி ஒருத்தனர் ஓட அடிச்சிருக்காங்க. நம்ம பெரிதும் மதிக்கக்கூடிய கோயில் கூட கருதக்கூடிய ஒரு பார் கவுன்சில், அதான் தமிழ்நாடோட தலைமை சகல மாதிரி அதுக்குள்ள வாசல்ல நடந்திருக்கு. ஒரு கோயில் வாசல்ல நடக்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை. அதே கோயிலுக்குள்ள பூந்து அடிச்சிருக்காங்க. இதை கூட கண்டிக்காத இந்த வழக்கறிஞர் செய்யறத கடுமையா நான் கண்டிக்கிறேன். அப்படியே ரத்தமா கொதிக்குது. ஒருத்தனை வந்து அராசகத்தின் உச்சம், அப்படியே ஒருத்தனை வந்து என்னன்னு கேட்டவன அந்த அடிக்கிறாங்க. பைக் அப்படியே ரோட்ல அப்படி திருப்பி விடுறான், கண் முன்னு தெரியாம அடிக்கிறான். இது யாருக்குமே ஒரு அநியாயமா தெரியலையாங்க? இல்ல இதை தட்டி கேட்க நமக்கு வந்து திராணி இல்லையா, அவ்வளவு பயமாக்கி கொடுத்தா என்னன்றது இல்ல. இத்தனை வீரமுக்கு இந்த வழக்கறிஞர் அனைவருக்குமே நான் நெஞ்சாம பாராட்டோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அத்தனை இதை தாண்டி தான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க. வர்றவங்களுக்கு எத்தனை எதிர்ப்பு, என்னப்பா நீ அப்படியா நீ இப்படிப்பா, இதுக்கு ஏன் ஜாதி சாயம் பூத்துறீங்க? ஒரே சாதி தான், வக்கீல் சாதி தான், தாக்கப்பட்ட வக்கீல் தான். இதுக்கு நடவடிக்கை எடுக்காத போலீஸையும் தமிழக அரசை கடுமையானது கண்டிக்கிறேன். நடவடிக்கை எடு, தமிழக அரசு நடவடிக்கை எடு, தமிழக ஸோ ஓப்பனாக ஒரு ரவுடிசம் நடக்குது. இதை கேள்வி கேட்க ஆளே கிடையாது. விஜய் அவர்களோட வண்டி பறிமுதல் பண்ணணும், அவரை கைது பண்ணணும்னு சொல்லி விசிகேயோட தலைவர் பார்த்தீங்கன்னா பேட்டிலாம் கொடுக்குறாரு. இதை நம்ம எங்கே போய் சொல்ல? அப்புறம் கரூரில் 41 உயிர் இறந்துருக்கு. அதோட வருத்தங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குதோ இல்லை அவங்களுக்கு நல்ல உதவிகள் நடக்குதோன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசு சைட்லேருந்து கேள்விக்குறின்னு சொல்லலாம். நம்ம பார்த்திங்கன்னா 20 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். நம்ம தலைவர் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, அவங்கள நேரடியாக சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. மற்றபடி தமிழக வெற்றி கிடைக்கிறதோட யாருமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியை போய் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை.
ஒரே ஒரு வாட்டி போனோம், வீடியோ காலில் தலைவர் பேசினார். அவங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் உதவிக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அந்தந்த மாவட்ட செயலாளரும் அங்கே இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே போய் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் போய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி பேசுங்க, கோர்ட்டில் இந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம தமிழக வெற்றி கழகம் சைடு சார்பாக யாருமே ஒருத்தர் கூட அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் இந்த திமுக அரசு என்ன திரும்ப பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு தினந்தோறும் போயிட்டு நீங்கள் விஜய் அவர்கள் மேலே கேஸ் கொடுங்க, விஜய் அவர்கள் கொலையாளின்னு சொல்லுங்கள், அந்த 41 ஃபேமிலியும் இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள விரட்டி அமிச்சாங்க. இங்கெல்லாம் இதை சொல்லி வராதிங்க, எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோன்ட்டு. நாங்களே எங்கள் பிள்ளை இறந்த துக்கத்தில், எங்கள் சொந்தக்காரங்க இறந்த துக்கத்தில் கஷ்டத்தில் இருக்கோம். இங்கே வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சிங்கன்னு தெரியும், யூடியூப் சேனல் நிறைய பேர் போய் நாங்கள் காசு ஆஃபர் பண்ணுறோம், எங்களுக்காக பேட்டி கொடுங்க, விஜய்க்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லி நிறைய பேர் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. யோசிச்சுப்பாங்க, இறந்து 16 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்கள போய் தொல்லை பண்ணி வீட்டுக்கு போய் கதவை தட்டி நீங்கள் இதுக்காக பைக் கொடுங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கட்சி சைடு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக பேசுங்கன்ட்டு. இது என்ன, இதுதான் அரசியலா? யோசிச்சு பாருங்க. ஒரு உயிரை இழந்து உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு உதவலைனாலும் பரவாயில்ல, போயிட்டு ஒரு அரசியல் அங்கே நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் தவறுன்னு சொல்கிறோம். இது போய் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கரூரில் இருக்கிற மக்களே சொல்கிறாங்க, காலங்காத்தால டோரை திறந்து கண்ணை திறந்தாலே பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து நிறைய பேர் வந்து வாசலில் நிற்கிறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி வீடியோவில் சொல்லுங்கள், இதை வந்து கோர்ட்டில் கேஸ் போடுங்க, விஜய்க்கு எதிராக பேசுங்கன்னு சொல்லி ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்களாம். இது என்ன சொல்கிறது? இதை பற்றி நம்ம இந்த நேரத்தில் நான் எடுத்து வைக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகரிகமான அரசியல் பண்ணுங்கள், சாதாரண பொதுமக்களை தொல்லை பண்ணாமல் நியாயமான விஷயம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், உங்கள் வண்டவாளம் தண்டவாளம்லாம் என்னன்னு தெரிஞ்சிடும், அதனால் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் மத்திய சென்னை வில்லிவாக்கம், அதாவது நான் இருக்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா முன்னா நேற்று என்னோடய ஷூட்டு ஒர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு போகிறேன். ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி இருக்கும், 6:30 மணி 7 மணி போல் ரோட்டில் போகும்போது ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மீடியேட்டில் கொடி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக கொடி வச்சுருக்காங்க. அதுவும் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்கு போயிட்டுருக்குது. சாதாரண ஈவினிங் டைம்லாம் பார்த்தீங்கன்னா போகவே முடியாது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும், வண்டி நெரிசல்லாம் அவ்வளோ இருக்கும். அந்த மெட்ரோ நடக்கிற அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா திமுகவோட கொடி கட்டி வச்சுருக்காங்க, சென்ட்ரல் மீடியேட்டட் ஃபுல்லாக கொடி கட்டியிருக்காங்க. நாதமுனி தேட்டர் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு நிற்கிது, அதாவது முதலமைச்சர் வரதுக்கு ஒரு கட் அவுட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோ கூட நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அங்கேருந்து நேராக போகிறேன், பிரிட்ஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடிகள் இருக்குது, சைடு ஃபுல்லாக கட் அவுட்டு அந்த ரோட்டுக்கு வந்து நிற்கிது. அந்த கட் அவுட்டோட படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு வந்து நிற்கிது. நான் என்ன கேட்குறேன்னா, முதலமைச்சர் வராருன்னு சொல்லி திமுக கட்சியிலேருந்து நிறைய பேர் இதை வச்சுருக்காங்க. நீங்கள் வைங்க, தப்பெல்லாம் இல்லை, நான் இதில் தப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் முதலமைச்சர் வராரும்போது நீங்கள் வரவேற்பு கொடுக்குறீங்க, எல்லாம் ஓகே. ஸோ இது எல்லாருக்குமே சரிசமமாக தானே இருக்கணும். உங்கள் கட்சி தலைவர் வராருன்னு சொல்லி நீங்கள் வைக்கிறீங்க, ஓகே. இதுதானே மற்ற கட்சிக்கும் இருக்கணும். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி, அதாவது ஜூன் மாதம் ஜூன் எண்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அண்ணனோட பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே, எங்கள் மத்திய சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலாளர், எங்கள் பகுதி நிர்வாகி எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறேன். என்னென்னா, விலையில்லா விருந்தகம். தமிழ்நாட்டில் இதை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் 365 நாளும் சாப்பாடு கொடுக்குறது தான் விலையில்லா விருந்தகத்தோட திட்டத்தோட நோக்கம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 4 வருஷமாக கட்சி ஆரம்பிச்சு கிடையாதுங்க. தலைவர் விஜய் அண்ணாவோட மக்கள் இயக்கமாக இருக்கும் போதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா இடத்துலையும், தஞ்சாவூரில், சேலத்தில், திருப்பூரில், சென்னை, வட சென்னையில், தென் சென்னையில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். டெய்லி காலைல சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள், செக்யூரிட்டி வேலைக்கு போகிறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஃபன் அங்கே வந்து தான் சாப்பிட்றாங்க. ஸோ மத்திய சென்னையில் எலெக்ஷன் டைமுன்றனால எங்களுக்கு அன்றைக்கி பர்மிஷன் கொடுக்கல, அதுக்கப்புறம் மெட்ரோ ஒர்க்கு போகுதுன்னு சொல்லி இதை தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ தலைவரோட பிறந்தநாள் இப்போ நம்ம தமிழக வெற்றிக்கழகம் கட்சி ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து பண்ணுவோம்னு சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட, தலைவர்கிட்ட எல்லாம் பர்மிஷன் வாங்கி நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஜூன் எண்டில் நாங்கள் அதை இனாக்ரேட் பண்ணுறதுக்கு பொதுச் செயலாளர் வர வைக்கிறோம். அவர் பாடி பிரிட்ஜ் வரியாக வராரு, வில்லிவாக்கம் தொகுதிக்கு வராரு. வரும்போது நாங்கள் கொடி வைக்க பிளான் பண்ணோம். யாருமே கொடி வைக்கக்கூடாது, சரி ஓகே. பேனருக்கு பர்மிஷன் கேட்டோம், யாருமே பேனர் வைக்கக்கூடாது, சரி ஓகே. அவர் வரவேற்கிறதுக்கு எங்கள் நிர்வாகிகள்லாம் சேர்ந்து பிரிட்ஜு கீழே போய் நிற்கிறோம். இங்கே யாரும் கூட்டமாக நிற்கக்கூடாது, எல்லாம் சந்துக்குள்ளே போய் நில்லுங்க. நாங்கள் சரி எங்கே தான் பேனர் வைக்கிறதுன்னு கேட்டால், நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களே அந்த ஈவெண்ட்டுக்கு வெளியே வாசலில் வேணால் 4 பேனர் வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ கூட்டமாக வரக்கூடாதுன்ட்டாங்க. எல்லாருமே வச்சு எங்கள் பொதுச்செயலாளர் வரும்போது அதுக்கெல்லாம் கேஸு. அதுக்கப்புறம் ஒரு பேனர் வந்து சரிஞ்சு விழுந்தோன்னா ஒருத்தர் முதியோர் மேலே விழுந்துச்சு சொல்லி ஒரு கேஸு. ஸோ யார் பேனர் வச்சாரோ எங்கள் மாவட்ட செயலாளர் மேலே கேஸு. ஸோ யார் பேனரில் இருக்காங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க மேலெல்லாம் கேஸு. எல்லார் மேலேயும் வழக்கு. இந்த நிகழ்ச்சியை நடத்த விடாமல் ஒரே நெருக்கடி கொடுத்து அவ்வளோ பிரச்சனைங்க. காலைல 7 மணிலேருந்து அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஒரே பிரச்சனை. இப்போ இந்த முதலமைச்சர் வந்து திறந்து வச்சுட்டு போனார்ல, யாருமே கேள்வி கேட்கல. நிறைய கடைகளை மறைச்சிருக்காங்க, கடையை மறைச்சி கட் அவுட் வச்சுருக்காங்க, கொடிகள் வச்சுருக்காங்க, ரோடு அவதூறாக வச்சுருக்காங்க. பாதி இடத்த மெயின் ரோட்டை ஆக்கிரமிச்சு, அதுவும் பஸ்ஸு போகிற ரூட்டு, லாரி போகிற ரூட்டு, ரோடை ஆக்கிரமிச்சு பார்த்தீங்கன்னா கட் அவுட்லாம் வச்சுருக்காங்க. அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா,
இன்றைக்கி அக்டோபர் 11 சனிக்கிழமை 2025. வில்லிவாக்கம் நாதமுனி தேட்டரு வெளியில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த சென்ட்ரல் மீடியேட்டருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட கொடிகள் வச்சுருக்காங்க. அதேமாதிரி மெயின் ரோடு இது டீ கடை எல்லாமே இருக்குது. மெயின் ரோடு இதுலேருந்து நேராக போனால் பார்த்தீங்கன்னா பாடி பிரிட்ஜு வரும். ஸோ நிறைய காலேஜ் பஸ்ஸஸ் எல்லாம் போகுது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஒர்க்கு இங்கே ஒர்க்கு போயிட்டுருக்கு. ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. மெட்ரோ ஒர்க்கு போயிட்டுருக்கு. இன்றைக்கி முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே ஏதோ திறப்பு விழாவுக்கு வராராம். ஏதோ மீன் பண்ண ஏதோ திறப்பு விழாவுக்கு வராராம். ஸோ மெட்ரோ ஒர்க் நடக்கிறனால ஆல்ரெடி இங்கே அவங்க பார்த்திங்கன்னா ரோடை பிளாக் பண்ணி தான் ஒர்க்கு நடக்குது. சின்ன வழியில் தான் விடுறாங்க. அந்த சின்ன வழிக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இவ்வளோ கொடிகள் வச்சு கட் அவுட் வச்சு, கட் அவுட் வைக்கிறது கூட நம்ம பிரச்சனை இல்லை, வழி இருந்தால் வைக்கலாம், ஓரமாக கூட வைக்கலாம். ஸோ அங்கே வச்சுருக்கிறத பாருங்கள். இது பாடி பிரிட்ஜு ஏறுறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. அதாவது வில்லிவாக்கத்துலேருந்து இந்த நாதமணி ரோடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், பாதி ரோட்டில் நிற்கிது. இவங்களுக்கு மட்டும் நம்ம கார்ப்பரேஷனில் ஏதாவது ஸ்பெஷல் பர்மிஷன் எதனா கொடுக்குறாங்களா, இல்லை இவங்க மட்டும் வச்சுக்கலான்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்றது தெரியல. இதுவே தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு சின்ன கொடி வச்சா உடனே ஏசி லெவலில் எல்லோரும் கிளம்பி வந்துடுவாங்க அதை எடுக்க சொல்லி. இது என்னன்னு தெரியல. ரோடு அதாவது மக்களுக்கு இடையூறு பண்ணி இந்த அளவுக்கு ரோட்டுக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நைட்டெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இன்னும் மழை பெஞ்சதுன்னா அந்த சென்ட்ரல் மீடியேட்டரில் இருக்கிற கொடி சாயக்கூட வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விபத்து ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. வெளி தொகுதியில் நடந்தாலே அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஏன் தொகுதியிலே இது நடந்திருக்குன்னு போது, ஸோ இதுக்கு முன்னாடி நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கு ஐநாவரத்தில் வில்லிவாக்கம் தொகுதியில் நாங்கள் பர்மிஷன் கேட்கும்போது எம்எல்ஏ இருக்கிற ஏரியா அந்த இடத்துல துணை முதலமைச்சர் வருவார்னு சொல்லி அந்த இடத்துல எங்களுக்கு தண்ணீர், அதான் மக்கள் பயன்படுறதுக்கு தண்ணீர் பந்தல், அந்த தண்ணீர் பந்தலே எங்களை வைக்க விடலை. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன கொடி எங்களால் ஏற்ற முடியுமா? ஸோ இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்களாக இருக்கலாம், யாராவது இருக்க தோழர்கள், யார் திமுக இருக்க யாராக வேணா இருங்க, உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான். தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரே ஒரு போர்டு, ஒரே ஒரு கொடி எங்களுக்கு ஏற்ற பர்மிஷன் வாங்கி தர முடியுமா உங்களால்? ஏதாவது நாங்கள் மெயின் ரோட்லாம் கேட்கல, சந்துக்குள்ளே கேட்குறேன். நான் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கோர்ட் ஆர்டரு, போர்டு கொடியெல்லாம் வைக்கக்கூடாதுன்ட்டு. நான் காட்டுட்டுமா எங்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் எவ்வளோ திமுக கொடிகள் பறக்குது, சந்துக்கு சந்து பறக்குது. ஆனால் தமிழக வெற்றி கழக கொடியோ ஒரு போர்டோ நீங்கள் பார்க்கவே முடியாது. காரணம் என்ன, வச்சா அவுத்துட்டு போயிடுவாங்க. ஏசி வந்து நிற்கிறாருங்க எங்கள் போர்டு ஓப்பனிங்க்கு. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் நம்ம இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா திமுகவில் சேர்ந்துருங்க. சேர்ந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு குடைச்சல் என்ன தெரியுமா, இப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க, எந்த வீட்டு வாசலில் பார்த்தாலும் விஜய் அவர்களோட ஃபோட்டோவோ அவங்க அந்த பேனரில் ஒட்டிட்டு போயிடுறாங்க, சின்ன ரவுண்டில் இருக்குல்ல அதை ஒட்டிட்டு போயிடுறாங்களாம். அதனால் அந்த வீட்டுக்கு போக முடியல. தமிழ்நாட்டில் பல வீட்டு கதவுல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் தளபதியோட ஃபோட்டோஸ், அதாவது நம்ம வீடு வீடாக பிரச்சனைகளை கேட்க போயிருந்தோம். அப்போ அங்கே இருக்கிற மக்களே நம்ம கிட்ட வந்து ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்காங்க. இப்போ இவங்கள மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி வீட்டுக்கு போய் 1000 ரூபா வருதாமான்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுற வேலையே நம்ம கிட்ட கிடையாது. அந்த இடத்துல போகிறோம், அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை நோட் பண்ணுறோம், அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் நம்மளால் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் பண்ணி கொடுப்போம். இது மிகப்பெரிய உதாரணம். நான் என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், நம்ம ஐநாவரத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு பள்ளமாக இருக்காங்க. அடுத்த நாளே நம்ம நிர்வாகிகள் போய் சிமெண்ட் போட்டு அதை அழகாக கட்டி கொடுத்துட்டோம். உடனே அதுக்கெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்தாங்க, யாரை கட்டுனீங்க, இதை நாங்கள் இடிக்க போகிறோம்லாம் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நம்ம அதை பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த நேரத்தில் இவ்வளோ சொன்னதுக்கு காரணம் இதுதான். இதில் நமக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயம். இவ்வளோ நாள் நமக்கு தெரியாதுங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஜாலியாக படம் பார்த்துட்டு, நம்ம தலைவர் படம் வந்தால் நம்ம தேட்டரில் பேனர் வச்சது படம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் இருந்துட்டோம். என்றைக்கு மக்கள் பிரச்சனை, மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும்னு நம்ம உள்ளே இறங்கணுமோ, அரசியல்னு உள்ளே காலை எடுத்து வச்சோமோ, அன்னையிலேருந்து அவ்வளோ குறைச்சலுங்க. நமக்கே அவ்வளோ இருந்தால் நம்ம தலைவர் தளபதிக்கு எவ்வளோ இருக்கும். இந்த கரூர் இன்சிடென்ட்டும் அதில் ஒரு பார்ட்டு தான். நமக்கு நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களும், இப்போ வில்லிவாக்கத்தை இவ்வளோ ஈவெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இவங்க பேனரு கட் அவுட்லாம் ஜாலியாக வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நாங்கள் இதை பண்ணோம்னா எவ்வளோ போராடணும் தெரியுமா? ஒரு ஸ்டேஷனில் போய் கேட்டால் கார்ப்பரேஷன் போகணுவாங்க, கார்ப்பரேஷனில் போய் கேட்டால் ஸ்டேஷன் போகணுவாங்க, ஸ்டேஷனை பார்த்தா அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, பர்மிஷன் இல்லாமல் பண்ணக்கூடாது. அப்படி அதை மீறி கொடி வச்சா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, கொடி வச்சா உடனே ஆளுங்க வந்து அதை கழட்டிட்டு போயிடுவாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் இந்த மக்களாகி நீங்கள் தான் சொல்லணும், இதுக்கு என்ன பண்ணுறது, இதுக்கு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணலாமா? இந்த திமுகவில் இவ்வளோ பேர் கொடி வச்சாங்களே, இவங்க மேலே நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? இவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயமா? தமிழ்நாட்டில் ஜனநாயகம்னா என்ன? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? இப்போ நம்ம இதை நான் பேசுனாலும் நமக்கு பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நீங்கள் கூட நியூஸ் பார்க்கலாம், ரோட் சைடு அம்பானிஸ் வில்லிவாக்கம் அஸ்வின் அவர்கள் கைதுன்னு பார்த்தா அதிசயமே கிடையாது. காரணம் என்னன்னா பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு இருக்காங்க. நம்மளை எதிர்த்து நீ பேசுறியா, போ உள்ளே போ, அரப்பான இவனை தூக்கி உள்ளே போடு, 10 நாள் இவன் பேசவே கூடாது, 15 நாள் ரிமாண்ட் போடு, பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எதுவுமே பேசக்கூடாது. மக்களை பற்றியும் மக்கள் நியாயத்தை பற்றியும் நமக்கு நடக்கிற அநீதியை பற்றி பேசினா
கைது அந்த அளவுக்கு இருக்குது தமிழ்நாடும் தமிழ்நாட்டோட அரசியலும். இதை யாராவது அட்வொகேட் பார்க்குற மாதிரி இருந்தால் உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் ஸ்க்ரீனில் கூட ஷேர் பண்ணுறேன். இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ யாராவது இது லீகலாக மூவ் பண்ண முடியுமா, இல்லை எல்லாருக்குமே சரிசமம் தான் ப்ரோ, நம்ம கூட கொடி வைக்கலாம் ப்ரோ, அவங்க வச்சுருக்காங்களா அவங்க மேலே கேஸ் போடலாம் ப்ரோ, அப்படி ஏதாவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் கருத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கரூரில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு மாதிரி கிராம சபாவில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.